மக்களே நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈகிள். இது தெலுங்கு படம். இந்த படத்தை இயக்குனது வந்து கார்த்திக் கண்டமேனி. ரைட்டிங் ஒர்க் அவர் தான் பண்ணியிருக்காரு. கார்த்திக் கண்டமேனி, மணிபாபு, கரணம். ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ரவி தேஜா, அனுபமா பரமேஸ்வரன், நவ்தீப், ஸ்ரீனிவாஸ், அவசரலே, மதுபாலா, காவ்யா தப்பர், அஜய் கோஷ் உங்களுக்கு தெரியும். அவரோட வில்லத்தனம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி எம்எல்ஏவாக தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்சேன் அஷ்ரஃப், மும்பா பாஷா, வெளிநாட்டாருங்க டேவிட் பிரைஸ், வினய் ராய் தான் படத்தில் மெயின் வில்லன்ற மாதிரி வருவார். அப்புறம் அவர் வேறு மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஃபீஸராக ஸ்ரீராம் ரெட்டி பலசன் என்றவர் பண்ணியிருக்காரு. இன்சேன் அஷ்ரஃப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு லேடி வந்து ஒரு துணி வாங்குவாங்க. அந்த துணியோட இது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. இதோட பின்னணி என்னன்னு பார்க்கும்போது அப்படியே ஒன்று ஒன்றா இதுவாகும். அங்கே பார்த்திங்கன்னா பூமி ஃபேக்ட்ரியில் ஒரு சகாதேவன்ற ஒரு துணி நெய்வராக காட்டுவாங்க. ஆனால் அவரோட பின்புலம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அசாசின்ற மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, கவர்மெண்ட்டு கவரப் இன்வெஸ்டிகேட் பண்ணுற, கவர்மெண்ட் கவரப் பண்ணுற அவங்களும் எல்லாருமே பல நாட்டில் தேடுற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பல நாட்டில் தேடுற ஒரு அசாசின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுத கிடங்கே வந்து அவர் வந்து இது பண்ணி வச்சுருப்பார், சேமித்து வச்சுருப்பார். ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே அவர் ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ இவருக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட இதுவாக இருக்கும். பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவி தேஜாவோட ஹீரோயிசம் தான். எப்போவுமே அவரோட இது பார்த்திங்கன்னா குறும்புத்தனமாக காமெடியாக அப்படி தான் பண்ணின்னு வருவார். எல்லாத்துலேயும் அப்படி ஒரு குறும்புத்தனம், சேட்டை அது மாதிரிலாம் பண்ணின்னு வருவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக இருந்தார். படம் ஃபுல்லாகவே சீரியஸான ஒரு ரியாக்ஷன்ஸு, அளவான பேச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்லாம் ஒன்றும் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக வந்து ஹீரோயிசம் தான். படத்தோட மாஸ் பாட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மாஸாக இருந்தது. கடைசி சீனில் அந்த வினயை வந்து உயிரோட விட்டுருவார். உயிரோட விட்டு உன்னை சாவடிக்காமல் விட்ட பர்பஸும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்லாம் வந்து மாஸ் சீனு. இந்த படம் ரவி தேஜாவோட வித்தியாசமான ஒரு ஆக்டிங் இதை காமிச்சிது. அண்ட் இது வந்து செகண்டு பாட்டுக்கும் லீட் தராங்க. ஸோ இந்த கேஜிஎஃப் வந்தோன்னே பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லலாம். ஹீரோவோட அந்த ஃபுல்லாக கன் ஃபைட்டு அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது. இது ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டு உள்ள படம். ஆக்ஷன் த்ரில்லர்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் ஆர் த்ரில்லர்னான ஒரு படம். ஆக்ஷன் த்ரில்லர் பிடிச்ச எல்லா ரசிகர்களும் இது ஒரு மாஸ் என்ட்ரி, மாஸ் மூவின்னு தான் சொல்லணும். நன்றி.